Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் இன்ஃபைனைட் சீரீஸ்னால் என்னென்ன டிஃபைன் பண்ணோம், அது எப்போ கன்வர்ஜ் ஆகுங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதோடைய கன்வர்ஜென்ஸை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம் அதை டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம இன்றைக்கி கிளாஸ்லேயும் அதையே கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்ஃபைனைட் சீரீஸ்னால் நமக்கு ஏதோ ஒரு சீக்வன்ஸ் இருக்குது ரியல் நம்பர்ஸில் இந்த இன்ஃபைனைட் சம் இதுக்கு பேர் சீரீஸ். இந்த இன்ஃபைனைட் சம்முக்கு பேர் சீரீஸ். இது எப்போ கன்வர்ஜ் ஆகுதுன்னு நம்ம சொல்லுவோம்னா, நம்ம அந்த nth பார்ஷியல் சம் பார்க்குறோம். nth பார்ஷியல் சம்னா இதில் உள்ள ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸை ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ், அதாவது x1 xn வரைக்கும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி இப்போ இது எவ்ரி நேச்சுரல் நம்பருக்கு நமக்கு Sn தெரியும், அது nth பார்ஷியல் சம். இப்போ Sn கன்வர்ஜ் ஆச்சுன்னா நம்ம இந்த சீரீஸ் கன்வர்ஜஸ்னு சொல்கிறோம். Sn டைவர்ஜ் ஆச்சுன்னா இந்த சீரீஸ் டைவர்ஜஸ்னு சொல்கிறோம். இப்போ Sn கன்வர்ஜஸ் டு ஏதோ ஒரு நம்பர் எஸ் ரியல் நம்பர்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா we say இந்த சீரீஸ் கன்வர்ஜ் ஆகுது, converges to S. We say the series converges to S. இந்த நம்பர் S sum of the series னு சொல்றோம். sum of the series. S அதாவது S nothing but இந்த sum. இதோடைய அர்த்தம் நம்ம இன்ஃபைனைட் டேர்ம்ஸை ஆட் பண்ணியிருக்கோம் இல்லை, இந்த சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம் எஸ்ஸுக்கு கன்வர்ஜ் ஆகிறதுனால இந்த இன்ஃபைனைட் சம்மை இந்த நம்பரை வச்சு நம்ம டினோட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். என்னென்னா, இஃப் ஒரு சீரீஸ் கன்வர்ஜ் ஆச்சுன்னா, இங்கே சிஜிஎஸ்ன்னு எழுதியிருக்கேன், இதுக்கு கன்வர்ஜஸ் அதை ஷார்ட்டாக சிஜிஎஸ்ன்னு எழுதியிருக்கேன். ஒரு சீரீஸ் கன்வர்ஜ் ஆச்சுன்னா இந்த சீக்வன்ஸோடைய லிமிட் 0வாக தான் இருக்கும். as n tends to infinity xnோடைய லிமிட் என்னவாக தான் இருக்கும், 0வாக தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த கிளாஸில் கன்வர்ஜென்ட் சீரீஸ்க்கு கொஞ்சம் உதாரணம் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ இந்த சீரீஸ் எடுத்துக்கலாம். சம்மேஷன் n equal to 1 to infinity 1 n into n plus 1 n into n plus 1. இப்போ இது கன்வர்ஜென்ட்டாக டைவர்ஜென்ட்டான்னு எப்படி பார்க்குறது, இதோடைய சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸ் பார்க்கணும். அப்போ Sn எழுதலாம். Sn என்ன, Sn சம்மேஷன் j equal to 1 to n 1 j into j plus 1, அதாவது 1/2 plus 1/2 into 3 etc. 1/n n plus 1. இதுதான் இந்த சம். ஆனால் இந்த சம்மை நம்ம இந்த டேர்ம் 1/n into n plus 1 1/n into n plus 1 இது என்னன்னா 1/n minus 1/n plus 1. 1/n into n plus 1 என்ன 1/n minus 1/n plus 1. அப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இது என்ன சொல்ல, இது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம் ஒவ்வொரு டேர்மையும். இப்போ இதை இங்கே யூஸ் பண்ணோன்னா என்ன வரப்போகுதுன்னா, நமக்கு 1/2 அது ஃபஸ்ட்டு டேர்மு, செகண்ட் டேர்ம் 1/2 1/3, தேர்ட் டேர்ம் 1/3 minus 1/4 எக்ஸட்ரா
இது லாஸ்ட் டேர்ம், லாஸ்ட் பட் ஒன். அது என்ன டேர்ம் இருக்க போகுதுன்னா 1/n × n - 1. ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம்னா 1/n - 1 minus 1/n plus 1/n minus 1/n plus 1. இப்போ இந்த சம்மில் பார்த்தோன்னா மைனஸ் ஹாஃப் ப்ளஸ் ஹாஃப் அது வந்து கேன்சல் ஆகிடுது. மைனஸ் ஹாஃப் இந்த ஹாஃப் வந்து இந்த ஹாஃபோட கேன்சல் ஆகிடுது. அதே மாதிரி minus 1/3 இங்கே ப்ளஸ் 1/3. அப்போது இங்கே இந்த ஒரு ஃபஸ்ட்டு டேர்மில் இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் x1ல் உள்ள அந்த செகண்ட் டேர்ம் பார்ஷியல் ஃப்ராக்ஷனை வச்சு எழுதணும்னா அது வந்து x2ல் உள்ள ஃபஸ்ட் டேர்மோட கேன்சல் ஆகிடுது. அதே மாதிரி இதெல்லாம் கேன்சல் ஆகி நமக்கு இங்கே 1/n 1/n minus 1/n கேன்சல் ஆகிடும். இதுக்கு முந்தின டேர்மோட கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன வரப்போகுதுன்னா இது மட்டும்தான், மிடில் டேர்ம் எல்லாம் கேன்சல் ஆகிடுது. ஃபஸ்ட்டு டேர்ம் லாஸ்ட் டேர்ம் மட்டும் இருக்குது. அப்போ Sn என்ன கிடச்சிருக்கு? Sn வந்து 1 minus 1/n plus 1. நமக்கு தெரியும் இது கன்வர்ஜஸ் டு 1, ஏன்னா 1/n plus 1 கன்வர்ஜஸ் டு 0. அதனால் Sn கன்வர்ஜஸ் டு 1 as n tends to infinity. அப்போ Sn கன்வர்ஜ் ஆகுறதுனால இந்த சீரீஸ் கன்வர்ஜ் ஆகுது. அதோடைய லிமிட் என்ன? லிமிட் ஆஃப் த சீரீஸ் அல்லது சம் ஆஃப் த சீரீஸ் என்ன? 1. இப்போ சம்மேஷன் n = 1 to infinity 1/n × n plus 1. இது என்ன? இது வந்து 1. ஓகே. இப்போ இன்னொரு ரொம்ப நம்ம யூஸ்ஃபுல் எக்ஸாம்பிள், அது லேட்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது தெரியும். நிறைய ரிசல்ட்ஸில் நம்ம அதை அப்ளை பண்ணுவோம். அதே நேரத்தில் நம்ம வந்து அதை நிறையா படிக்கவும் செஞ்சுருக்கோம். ஜாமெட்ரிக் சீரீஸ். எக்ஸாம்பிள் 2 என்ன? எக்ஸாம்பிள் 2 x வந்து ஏதோ ஒரு ரியல் நம்பரு. நம்ம இந்த சீரீஸ் என்னன்னு பார்க்கலாம். சம்மேஷன் n = 0 to infinity x power n. இது வந்து என்னென்னா 1 plus x square etc. ஓகேங்களா? இப்போ இங்கே முன்னாடி உள்ள எக்ஸாம்பிளில் வந்து 1 to infinity எழுதுனேன், இங்கே 0 to infinity எழுதியிருக்கேன். அதாவது ஒரு சீரீஸ் கூட நம்ம ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை ஆட் பண்ணாலும் சரி அல்லது ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை ரிமூவ் பண்ணாலும் சரி அதோடைய கன்வர்ஜென்ட் ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. கன்வர்ஜென்ட்டோ டைவர்ஜென்ட்டோ அது வந்து ஃபஸ்ட்டு ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை பொறுத்து கிடையாது. அதுதான் வந்து நம்ம சீக்வன்சஸ்லேயும் பார்த்துருக்கோம். எப்போ ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் ஆகுதுன்னா xn கன்வர்ஜஸ் டு எல்லுன்னா என்ன அர்த்தம்? நம்மளால் வந்து ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பர் கண்டுபிடிக்க முடியும் கொடுத்துருக்க எப்சிலனுக்கு. ஃபார் எவ்ரி எப்சிலன் greater than 0 there is a x0. இந்த இன்டர்வல் பார்த்தோம்னா எல் ப்ளஸ் எப்சிலன் எல் மைனஸ் எப்சிலன். இந்த இன்டர்வல் பார்த்தோம்னா எல்லா டேர்மும் எண்ணுக்கு அப்புறம் இந்த n0க்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா டேர்மும் வந்து இந்த இன்டர்வல்குள்ளே தான் இருக்கும். எல் மைனஸ் எப்சிலன்லேருந்து எல் ப்ளஸ் எப்சிலனுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள டேர்ம் வந்து கன்வர்ஜென்ஸை டிசைட் பண்ணலை. அதாவது ஃபஸ்ட்டு ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து கன்வர்ஜென்ஸை டிசைட் பண்ணலை. ஒன்லி அந்த ஃபஸ்ட்டு ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை தவிர மீதி இருக்குல்ல, அது வந்து டெய்ல்னு சொல்லுவோம். டெய்ல் ஆஃப் த சீக்வன்ஸ் அதுதான் வந்து கன்வர்ஜென்ஸை டிசைட் பண்ணுது. அதே ஆர்குமெண்ட்டு தான் இங்கே. ஏன்னா வந்து சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸை வச்சு தான் கன்வர்ஜென்ஸையோ டைவர்ஜென்ஸையோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை ஒமிட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த விதத்தில் நான் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா டேர்ம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ n = 0ன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 1. நம்ம வந்து எக்ஸ் வந்து 0ன்னா என்ன அந்த மாதிரி கொஷின்ஸ் இல்லை இங்கே. அது வந்து நம்ம இங்கே என்ன அசியூம் பண்ணிக்கிறோன்னா எக்ஸ் 0ன்னா இங்கே வந்து 0, எக்ஸ் 0ன்னா இங்கே 0, இல்லைன்னா வந்து ஓகே இது வந்து எக்ஸ் ≠ 0ன்னு எடுத்துக்கலாம், கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறது. ஓகே, இப்போ இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ஸா டைவர்ஜென்ஸா அது எப்படி பார்க்குறது? இப்போ Sn இதோடைய பார்ஷியல் சம் என்னென்னா 1 + x + etc. + x power n. இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். இது வந்து என்னென்னா 1 - x power n + 1 divided by 1 - x, where x ≠ 1. x ≠ 1 ஏன்னா இங்கே 1 - xன்னு நான் எழுதுகிறேன், அதனால் x ≠ 1. ஓகே, அப்போ இதோடைய கன்வர்ஜென்ஸ் வந்து என்ன ஆக போகுதுன்னா டிபெண்ட்ஸ் ஆன் இங்கே இந்த டேர்மில் n வந்து இது மட்டும்தான் இருக்குது. n வந்து என்ன x power n + 1
மற்ற டேர்ம்லாம் இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ். அதாவது எஸ்என்னை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா எஸ்என் வந்து 1/1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பவர் n + 1 டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ். எப்போன்னா இது when x not equal to 1, when x not equal to 1ன்னா அப்போது இந்த டேர்ம் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் n, இந்த டேர்ம் டிபெண்ட்ஸ் ஆன் n. நமக்கு ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோன்னா எக்ஸ் பவர் n எப்போ கன்வர்ஜ் ஆகும், எக்ஸ் பவர் n கன்வர்ஜஸ் டு 0 எப்போன்னா mod x வந்து less than 1 இருந்ததுன்னா, mod x வந்து less than 1 இருந்ததுன்னா. ஓகேங்களா? converges to 1 எப்போன்னா x equal to 1, diverges to infinity. diverges to infinity எப்போன்னா x greater than 1, x greater than 1 diverges to infinity. இது நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இங்கே வந்து இந்த லிமிட் வந்து இது converges to 0 எப்போ converges to 0ன்னா mod x less than 1, mod x less than 1னா இது converges to 0. அப்போ Sn converges to 1/1 minus x எப்போன்னா mod x less than 1, mod x less than 1. இப்போ மற்ற கேஸ்லாம் வந்து எப்படி, அதாவது இங்கே வந்து கேஸ் என்னென்னா கேஸ் 1ன்னு நான் என்ன வச்சுக்கிறேன்னா mod x less than 1, mod x less than 1. இப்போ கேஸ் 2 mod x, கேஸ் 2 mod x greater than 1ன்னு வச்சுக்கிறேன். mod x greater than 1ன்னா என்ன வரப்போகுது, mod x greater than 1ன்னா x power n tends to infinity. இது வந்து என்ன சொல்லுதுன்னா mod x power n tends to converges to infinity. mod x power n converges to infinity. ஆனால் நம்ம வந்து நெசசரி கண்டிஷன் என்ன பார்த்துருக்கோம், நெசசரி கண்டிஷன் ஒரு சீரீஸ் கன்வர்ஜ் ஆகணும்னா அதோடைய அந்த சீக்வன்ஸ் கரஸ்பாண்டிங் சீக்வன்ஸ் பார்க்குறோம், அதோட லிமிட் வந்து என்னவாக இருக்கணும், 0வாக இருக்கணும், லிமிட் வந்து 0வாக இருக்கணும். அப்போ இங்கே வந்து என்ன வருதுன்னா இது வந்து xn, இது இந்த சீரீஸோட nth டேர்ம் என்ன, இந்த சீரீஸோட nth டேர்ம். இப்போ சீரீஸ் வந்து நான் சம்மேஷன் an எடுத்துக்கிறேன், சம்மேஷன் an எடுத்துக்கிறேன் சீரீஸ். ஏன்னா இங்கே எக்ஸும் யூஸ் பண்ணியிருக்கோம், x பவர் n யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் சம்மேஷன் இப்படி எடுத்துட்டேன்னா இங்கே an என்ன வரப்போகுதுன்னா x பவர் n. இது வந்து என்ன சம்மேஷன் n equal to 0 to infinity x power n. இப்போ இது என்னென்னா an வந்து x power n வருது, an என்ன x power n. இப்போ mod x greater than 1ன்னா mod x power n tends to converges to அல்லது diverges to plus infinity நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ இங்கே x power n, இப்போ mod an does not converges to 0, அது நெசசரி கண்டிஷன் கன்வர்ஜஸ்க்கு. அதனால் வந்து இந்த கேஸில் வந்து டைவர்ஜஸ் வருது, அதனால் இந்த கேஸில் டைவர்ஜஸ் வருது. அப்போ இந்த கேஸில் என்ன எஸ்என் டைவர்ஜஸ், எஸ்என் வந்து டைவர்ஜஸ்ஸு, அதனால் இந்த சீரீஸும் டைவர்ஜஸ். அதனால் சமேஷன் 0 to infinity x power n அதுவும் வந்து டைவர்ஜஸ் இந்த கேஸில் mod x greater than 1. mod x வந்து ஈக்குவல் டு 1 இருந்தாலும் இதே ஆர்கியூமெண்ட் தான். mod x ஈக்குவல் டு 1ன்னா an என்ன வரப்போகுதுன்னா ப்ளஸ் n, an வந்து -1 பவர் n வரப்போகுது, அல்லது mod an என்ன வரப்போகுதுன்னா 1 வரப்போகுது. அதனால் நான் இந்த கேஸ் வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1 நான் வச்சுக்கலாம். கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1ன்னு வச்சுட்டேன்னா இங்கே என்ன வரப்போகுதுன்னா இது வந்து mod an வந்து mod x power n இது வந்து 0க்கு கன்வர்ஜ் ஆகலை, இது வந்து 0க்கு கன்வர்ஜ் ஆகலை. இங்கே வந்து ரெண்டு கேஸ் இருக்குது. இது வந்து mod x greater than 1, mod x power n converges to 1 if mod x equal to 1. அப்போ இந்த ரெண்டு கேஸ்லையுமே வந்து அந்த சீக்வன்ஸ் வந்து 0க்கு கன்வர்ஜ் ஆகலை, கொடுத்துருக்க சீரீஸ்க்கு கரஸ்பாண்டிங்கான சீக்வன்ஸ் வந்து 0க்கு கன்வர்ஜ் ஆகலை. அதனால் நெசசரி கண்டிஷனே ஃபெயில் ஆகிறதுனால இந்த சீரீஸ் வந்து டைவர்ஜ் ஆகுது. இப்போ வந்து ஏதோ ஒரு சீரீஸ் எடுத்துக்கலாம், சம்மேஷன் n equal to 1 to infinity xn, இது வந்து கொடுத்துருக்க சீரீஸ். இப்போ இந்த சீரீஸ் கன்வர்ஜ் ஆகுதுன்னா சீரீஸ் வந்து கன்வர்ஜஸ். இந்த கன்வர்ஜென்ஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம், சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம் வச்சு
டிஃபைன் பண்ணியிருக்கோம். இது எதுக்கு ஈக்குவலண்ட்? இந்த டபுள் ஆரோ இந்த நொட்டேஷன் வந்து என்னென்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஈக்குவலண்ட் டு இந்த ஸ்டேட்மெண்ட். அதாவது இந்த சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸ் கன்வர்ஜஸ். சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸ் வந்து கன்வர்ஜஸ். இப்போ எல்லாமே வந்து ரியல் நம்பர்ஸில் தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரியல் நம்பர்ஸில் ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ்னா அது வந்து கோஷி சீக்வன்ஸ்னு நம்ம வந்து பார்த்துருக்கோம். அது வந்து ஈக்குவலண்ட் டு கோஷி சீக்வன்ஸ். அப்படி பார்த்தோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்னா Sn வந்து ஒரு கோஷி சீக்வன்ஸ். Sn வந்து ஒரு கோஷி சீக்வன்ஸ். ஓகேங்களா? Sn வந்து கோஷி சீக்வன்ஸ். ஆனால் கோஷி சீக்வன்ஸுங்கிறத வந்து நம்ம இந்த சீரீஸ்க்கு வந்து நம்ம கோஷி சீக்வன்ஸுங்கிறத வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா அந்த டெஃபனிஷன் பார்த்தோம்னா ஃபார் எவ்ரி எப்சிலன் கிரேட்டர் தென் 0 நமக்கு வந்து ஏதோ ஒரு இன்டீஜர் கிடைக்கும் n0. அந்த இன்டீஜருக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா நம்பரும் பார்க்குறோம். n greater than or equal to m, m greater than or equal to n0. இப்படி இருந்ததுன்னா Sn Sm இந்த ரெண்டு டேர்முக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் எப்சிலனாக இருக்கும். ஆனால் இதை நம்ம அப்சர்வ் பண்ணணும். இது என்ன Snங்கிறது வந்து xn வரைக்கும் உள்ள எல்லா டேர்மையும் ஃபஸ்ட்டு டேர்ம்லேருந்து xn வரைக்கும் உள்ள எல்லா டேர்மையும் ஆட் பண்ணுறது. Smங்கிறது என்ன? ஃபஸ்ட்டு டேர்ம்லேருந்து x சஃபிக்ஸ் m வரைக்கும் உள்ள எல்லா டேர்மையும் ஆட் பண்ணணும். அப்போ இதோட சப்ட்ராக்ஷன் என்ன வரும்? Sn மைனஸ் Sm என்ன வரும்? அதாவது Snன்னா என்ன, Sjன்னா என்ன? Sjங்கிறது வந்து x1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி xj வரைக்கும். இப்போ நான் n greater than or equal to mன்னு எடுத்திருக்கேன். அப்போ Sn வந்து என்னென்னா x1 xm xm + 1 எக்ஸெட்ரா xn. இப்போ இது வரைக்கும் உள்ள டேர்ம் தான் Sm. அப்போ Sn மைனஸ் Sm என்ன வரப்போகுதுன்னா இந்த ரிமைனிங் டேர்ம்ஸ் தான் வரப்போகுது, இந்த ரிமைனிங் டேர்ம்ஸ். ஸோ அதனால் இதை நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா மாடுலஸ் ஆஃப் Sn மைனஸ் Sm என்ன கிடைக்க போகுதுன்னா சம்மேஷன் j m + 1 to n xj. இது லெஸ் தென் எப்சிலன். இப்போ இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கோஷி கிரைட்டீரியன். அதாவது சம்மேஷன் n = 1 to infinity xn கன்வர்ஜஸ்னா ஃபார் எவ்ரி எப்சிலன் கிரேட்டர் தென் 0 there is a n0. இந்த n0க்கு இப்படி n greater than or equal to m greater than or equal to n0ன்னு எடுத்தோம்னா சம்மேஷன் j = m + 1 to n xj மாடுலஸ் ஆஃப் திஸ். இது வந்து லெஸ் தென் எப்சிலன். இதுதான் வந்து கோஷி கிரைட்டீரியன். ஓகேங்களா? இதுதான் கோஷி கிரைட்டீரியன். சம்மேஷன் j m + 1 to n xj. இது வந்து லெஸ் தென் எப்சிலன். ஓகேங்களா? இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட், கோஷி கிரைட்டீரியானுடைய ஸ்டேட்மெண்ட். இது எப்படி வருதுங்கிறது வந்து இதோடைய ஐடியா வந்து என்னங்கிறது வந்து நான் இங்கே சொல்லிட்டேன். ஸோ அதுவே வந்து ப்ரூஃபாகவும் இருக்குது. நம்ம Sn கோஷின்னா இது ஈக்குவலண்ட், அதனால் நமக்கு இந்த கண்டிஷன் கிடைக்குது. ஓகே, ஸோ இது வந்து திஸ் இஸ் நத்திங் பட் Sn மைனஸ் Sm. ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து n greater than or equal to n mன்னு எடுத்துருக்கோம். அப்போ இந்த பர்டிகுலர் கேஸ் என்ன வரப்போகுதுன்னா இப்போ n ஈக்குவல் டு எம்னா நமக்கு என்ன வரப்போகுது? n ஈக்குவல் டு m அல்லது n ஈக்குவல் டு m + 1ங்கிற இதை எடுத்துக்கிறேன். அப்போ நமக்கு என்ன வருதுன்னா Sn. அப்போ நமக்கு என்ன வரும்? இங்கே n ஈக்குவல் டு m + 1. அப்போ இங்கே வந்து ஒரே ஒரு டேர்ம் தான் வரப்போகுது. அது என்ன டேர்ம்? மாடுலஸ் ஆஃப் xn + 1. இது வந்து லெஸ் தென் எப்சிலன் ஃபார் ஆல் n greater than or equal to n0. இப்போ இது வந்து எதை சொல்லுதுன்னா அந்த சீக்வன்ஸ் xn வந்து கன்வர்ஜஸ் டு 0. அதாவது இது எதை சொல்லுது? இந்த பர்டிகுலர் கேஸ் இது எதை சொல்லுதுன்னா லிமிட் n tending to infinity xn வந்து 0. இது எப்போ ட்ரூ? சம்மேஷன் xn கன்வர்ஜஸாக இருந்ததுன்னா. அதை தான் நம்ம நெசசரி கண்டிஷன்னு பார்த்துருக்கோம். அதே விஷயத்தை நம்ம கோஷி கிரைட்டீரியான்லேருந்தும் டெரைவ் பண்ணலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்து கோஷி கிரைட்டீரியான். ஸோ அதுலேருந்து நம்ம இதை வந்து கராலரியாக டெரைவ் பண்ணிடலாம்.
ஸோ கோஷி கிரைட்டீரியானோட கராலரி என்னன்னா, இஃப் summation xn converges, then limit n tending to infinity xn 0. ஸோ இந்த கோஷி கிரைட்டீரியான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட். ஏன்னா நம்ம சீரீஸ் கன்வர்ஜ் ஆகுதா இல்லையாங்கிறதுக்கு வந்து நம்ம இந்த கண்டிஷனை வெரிஃபை பண்ணால் போதும். எந்த கண்டிஷன்? ஜே வந்து ஃபார் எவ்ரி எப்சிலன் தெர் இஸ் அ என் நாட் ஃபார் விச் என் கிரேட்டர் than or equal to m greater than or equal to n நாட் மாடுலஸ் ஆஃப் சம்மேஷன் m + 1 to n xj less than எப்சிலன். இந்த கண்டிஷன் வெரிஃபை பண்ணாலே நம்ம வந்து சீரீஸ் கன்வர்ஜஸாக இல்லையான்னு வந்து கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். ஒரு சீரீஸ் வந்து அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்னா வந்து என்ன? ஸோ டெஃபனிஷன், a series summation n equal to 1 to infinity xn set to converge absolutely if summation n equal to 1 to infinity mod xn converges. அதாவது கொடுத்துருக்க சீரீஸில் வந்து பாசிட்டிவ் டேர்ம்ஸும் இருக்கலாம், நெகட்டிவ் டேர்ம்ஸும் இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து இந்த சீரீஸ் பார்க்குறோம், சம்மேஷன் n equal to 1 to infinity அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் xn. இப்போ இந்த சீரீஸ் கன்வர்ஜ் ஆச்சுன்னா நம்ம வந்து கொடுத்துருக்க சீரீஸ் வந்து கன்வர்ஜஸ் அப்சல்யூட்லி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரிசல்ட்னு சொல்கிறேன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெஃபனேஷன்னு சொல்கிறேன்னா, இப்போ கொடுத்துருக்க சீரீஸ் வந்து கன்வர்ஜ் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இன்னொரு டெக்னிக் வந்து, இப்போ இந்த சீரீஸ் கன்வர்ஜ் ஆகுதா இல்லையான்னு நான் பார்த்தனாலே போதும். அது வந்து ஒரு, ஏன்னா இங்கே வந்து சீரீஸ் ஆஃப் நான் நெகட்டிவ் டேர்ம்ஸ் இருக்குது. இங்கே வந்து எல்லா டேர்மும் வந்து நான் நெகட்டிவ். எல்லா டேர்மும் நான் நெகட்டிவ்னா எஸ்என்னை பற்றி நம்மளால் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்ட் வந்து சொல்ல முடியும், சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸை பற்றி. ஓகே, இப்போ இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரிசல்ட். என்ன ரிசல்ட்டுனா, அதாவது இந்த சம்மேஷன் மாட் எக்ஸ்என் கன்வர்ஜஸ்ன்னா அதை வச்சுட்டு நம்மளால் வந்து சம்மேஷன் எக்ஸ்என் வந்து கன்வர்ஜஸாக இல்லையான்னு சொல்ல முடியுமா? இதில் உள்ள கன்வர்ஜன்ஸை வந்து இங்கே சம்மேஷன் எக்ஸ்என்னோடைய கன்வர்ஜஸோட நம்ம கனெக்ட் பண்ணுறோம். எப்படி கனெக்ட் பண்ணுறோன்னா, இஃப் சம்மேஷன் மாட் எக்ஸ்என் கன்வர்ஜஸ், அதாவது கொடுத்துருக்க சீரீஸ் வந்து அப்சல்யூட்லி கன்வர்ஜ் ஆகுது. அப்சல்யூட்லி கன்வர்ஜ் ஆச்சுன்னா கொடுத்துருக்க சீரீஸ் வந்து கன்வர்ஜ் ஆகும். ஸோ இதுதான் வந்து அப்சல்யூட் கன்வர்ஜன்ஸுக்கும் கொடுத்துருக்க சீரீஸோட கன்வர்ஜன்ஸுக்கும் உள்ள கனெக்ஷன். இங்கே இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணலான்னா, கோஷி கிரைட்டீரியானை வச்சு ஈஸியாக நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். கோஷி கிரைட்டீரியானை வச்சு நம்மளால் ஒரு ரொம்ப சிம்பிளான ப்ரூஃப் இதுக்கு கொடுக்க முடியும். ஏன்னா கொடுத்துருக்க சீரீஸ் கன்வர்ஜஸ்ஸு, அதனால் கோஷி கிரைட்டீரியான் சாட்டிஸ்ஃபை ஆகும். கோஷி கிரைட்டீரியான் என்னன்னு நம்ம எழுதணுன்னாலே நமக்கு அந்த ஐடியா கிடச்சிரும். சம்மேஷன் மாட் எக்ஸ்என் கன்வர்ஜஸ், மாட் எக்ஸ்என் கன்வர்ஜஸ்னால் இது வந்து கோஷி கிரைட்டீரியானை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. கோஷி கிரைட்டீரியான் என்ன சொல்லுது? ஃபார் எவ்ரி எப்சிலன் கிரேட்டர் தென் 0 there is a n naught in n greater than or equal to m greater than or equal to n naught இருந்ததுன்னா மாடுலஸ் j m plus 1 to m plus 1 to n mod xj அதுக்கு அதோடைய மாடுலஸ் இது வந்து லெஸ் தென் எப்சிலனாக இருக்குது. இது வந்து லெஸ் தென் எப்சிலன். இதுதான் கோஷி கிரைட்டீரியா இந்த சீரீஸோடது. நம்ம வந்து இப்போது இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜன்ஸாக இல்லையான்னு செக் பண்ணணும். அப்போ இந்த சீரீஸ் கன்வர்ஜன்ஸான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கோஷி கிரைட்டீரியானை ப்ரூவ் பண்ணால் போதும். கோஷி கிரைட்டீரியான் என்ன? கோஷி கிரைட்டீரியான் வந்து நம்ம வந்து வேறு ஏதோ ஒரு நம்பர் n1 கண்டுபிடிக்கணும், n1 கண்டுபிடிக்கணும். அது வந்து n greater than or equal to m greater than or equal to n1னா சம்மேஷன் m plus 1 to n
xj. இது வந்து less than epsilon சொல்லணும். கொடுத்துருக்க எப்சிலனுக்கு நம்ம ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பர் கண்டுபிடிக்கணும். அது வந்து n1 வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் 2 நேச்சுரல் நம்பர் n1க்கு விட பெருசாக 2 நேச்சுரல் நம்பர் எடுத்தோம்னா இந்த சம் வந்து லெஸ் தேன் எப்சிலன்னு சொல்லணும். ஆனால் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணோன்னா இது என்ன ஆக போகுதுன்னா இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சம்மேஷன் m+1 to n mod xj பை ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. ஆனால் நமக்கு கொடுத்துருக்க எப்சிலனுக்கு வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும், ஏன்னா இது கன்வர்ஜ் ஆகுறதுனால கோஷி கிரைட்டீரியா ட்ரூ. இது வந்து லெஸ் தேன் எப்சிலன், இது வந்து லெஸ் தேன் எப்சிலன் எப்போ? இஃப் n greater than or equal to m greater than or equal to n0. கொடுத்துருக்க எப்சிலனுக்கு நம்மளால் ஒரு நேச்சுரல் நம்பர் கண்டுபிடிக்க முடியும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி. அப்போ இங்கே வந்து n1 என்னவாக போகுதுன்னா, அப்போ இதுக்கு n1 என்னன்னா n1 வந்து சேம் n0 தான். அதாவது இந்த சீரீஸ்க்கு என்ன நேச்சுரல் நம்பர் கிடைக்குதோ அதே நம்பரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இந்த இன்இக்வாலிட்டி வந்து ப்ரூவ் பண்ணிடலாம். அப்போது என்ன ஆகுதுன்னா திஸ் இம்ப்ளைஸ் சம்மேஷன் j ஈக்குவல் டு m+1 to n xj வந்து லெஸ் தேன் எப்சிலன். இது எப்போ ட்ரூ? n greater than or equal to m greater than or equal to n0. கோஷி கிரைட்டீரியானை வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இந்த ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா, நம்ம நான் நெகட்டிவ் சீரீஸை வச்சு ஒர்க் பண்ணோன்னா கொடுத்துருக்க சீரீஸ் வந்து கன்வர்ஜஸாக இல்லையான்னு நம்மளால் வந்து கன்க்ளூட் பண்ணலாம். இது ஒரு ஐடியா. ஓகேங்களா? இந்த ஐடியா எல்லா நேரமும் ஒர்க் ஆகுமான்னா நம்ம அதை சொல்ல முடியாது, ஆனால் இதுவும் ஒரு ஐடியா. ஓகே, ஸோ அதனால் நம்ம வந்து சீரீஸ் ஆஃப் நான் நெகட்டிவ் டேர்ம்ஸ் எடுத்துக்கலாம். சீரீஸ் ஆஃப் நான் நெகட்டிவ் ரியல்ஸ். அதாவது என்ன அசியூம் பண்ணுறேன்னா n1 to infinity xn எல்லாமே greater than or equal to 0. xn எல்லாமே greater than or equal to 0. ஓகே, இப்போ இதில் வந்து ஒரு யூஸ்ஃபுல் ரிசல்ட் என்ன? யூஸ்ஃபுல் ரிசல்ட்னா கொடுத்துருக்க சீரீஸை வந்து நம்ம எப்போ கன்வர்ஜஸ்ன்னு சொல்லுவோம்னா சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸ். ஆனால் இங்கே டேர்ம்ஸ் எல்லாமே வந்து நான் நெகட்டிவ். ஸோ எஸ்என் வந்து பார்க்குறோம், sn+1 என்னன்னு பார்க்குறோம். sn+1 என்னன்னா x1 x2 எக்ஸட்ரா xn+1. இதுதான் வந்து n+1th பார்ஷியல் சம். ஆனால் n+1th பார்ஷியல் சம் அதை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணோன்னா இது என்னென்னா sn + xn+1. sn + xn+1. நமக்கு எல்லா டேர்ம்ஸும் நான் நெகட்டிவ்னு தெரியும். அதனால் இது வந்து greater than or equal to sn. அதனால் sn+1 வந்து greater than or equal to sn. அப்போ நான் நெகட்டிவ் சீரீஸ்க்கு வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா அந்த சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸ் வந்து ஒரு மோனோட்டானிக்கலி இன்க்ரீசிங் சீக்வன்ஸ்னு கிடைக்குது. அப்போ என்ன வருது நமக்கு? sn less than or equal to sn+1 for all n. எப்போ இந்த சீரீஸ் வந்து நான் நெகட்டிவ் சீரீஸாக இருந்ததுன்னா. ஓகே, ஸோ நான் நெகட்டிவ் சீரீஸ்க்கு இது சொல்லிடலாம். இப்போ நம்ம வந்து சீரீஸ் கன்வர்ஜஸாக இல்லையாங்கிறது வந்து எதை வச்சு டிஃபைன் பண்ணியிருக்கோம்? சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம் கன்வர்ஜஸ். ஆனால் இந்த பர்டிகுலர் கேஸில் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸ் வந்து இன்க்ரீஸிங்காக இருக்குது. ஒரு இன்க்ரீஸிங் சீக்வன்ஸ் வந்து நம்ம எப்போ கன்வர்ஜஸ்ன்னு சொல்லுவோம்? அது வந்து பவுண்டடாக இருந்ததுன்னா. அப்போ இங்கே வந்து கன்வர்ஜென்ஸை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா இந்த சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸ் வந்து பவுண்டட்னு சொன்னாலே போதும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே என்ன அப்சர்வ் பண்ணிட்டோம்னா sn வந்து இன்க்ரீசஸ்ன்னு அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அப்போ இது எப்போ கன்வர்ஜ் ஆகுதுன்னா sn வந்து பவுண்டட்னு சொன்னாலே போதும். ஓகேங்களா? அதை நான் ஒரு ரிசல்ட்டாக வந்து ஸ்டேட் பண்ணிக்கிறேன். xn வந்து ஏதோ ஒரு நான் நெகட்டிவ் சீரீஸ் be a series with xn greater than or equal to 0 for all natural number. இப்போ
summation xn converges னா Sn வந்து is a bounded sequence. Sn வந்து bounded sequence. இது வந்து அங்கே உள்ள அப்சர்வேஷன் தான், இங்கே உள்ள அப்சர்வேஷனை நம்ம இங்கே வந்து எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இதோடைய ப்ரூஃப் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ப்ரூஃபு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். xn வந்து சீரீஸ் ஆஃப் நான் நெகட்டிவ் டேர்ம்ஸ். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும். கிவன் summation n equal to 1 to infinity xn and xn greater than or equal to 0 for all n. ஸோ இதனால் என்ன வருதுன்னா Sn less than or equal to Sn plus 1 for all n. அதாவது Sn வந்து increasing sequence. Sn is an increasing sequence. Sn வந்து increasing sequence. இப்போ எப்போ நம்ம ஒரு இன்க்ரீசிங் xn வந்து Sn is increasing sequence, அப்போ Sn convergesனா Sn converges equivalent to saying Sn is bounded. Sn is bounded. ஓகேங்களா? ஏன்னா இது ஒரு இன்க்ரீசிங் சீக்வன்ஸ். ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து Sn converges. Sn convergesங்கிறது என்ன? Sn converges வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டு? summation n equal to 1 to infinity xn converges. சரிங்களா? அப்போது summation xn converges அது வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்னா Sn is a bounded sequence. Sn is a bounded sequence. ஓகே. இப்போது இதில் ஒரு சின்ன கமெண்ட்டு என்னென்னா, நம்ம கொடுத்துருக்க சீக்வன்ஸை பவுண்டட்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு சப்சீக்வன்ஸை வந்து பவுண்டட்னு சொன்னால் போதும். அதாவது நான் இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து நான் நெகட்டிவ் சீரீஸ்க்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து நான் நெகட்டிவ் சீரீஸ் இருக்குது. அப்போ சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம் வந்து இன்க்ரீசிங்னு நமக்கு தெரியும். நம்ம வந்து Sn பவுண்டட்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதோடைய சப்சீக்வன்ஸ் வந்து பவுண்டட்னு சொன்னாலே நம்ம வந்து Sn வந்து பவுண்டட்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து மோனோட்டான் கன்வர்ஜென்ஸை வந்து மோனோட்டான் கன்வர்ஜென்ஸோடைய ஒரு அப்ளிகேஷன். மோனோட்டான் கன்வர்ஜென்ஸ் ஏன்னா டேர்ம்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுது அல்லது டிக்ரீஸ் ஆகுது. ஏதோ ஒரு சப்சீக்வன்ஸ் வந்து பவுண்டடாக இருந்ததுன்னா ஒரிஜினல் சீக்வன்ஸே வந்து பவுண்டட் ஆயிரும். சப்சீக்வன்ஸுங்கிறது என்ன? நேச்சுரல் நம்பரில் உள்ள எந்த ஒரு இன்ஃபைனைட் செட்டனால் எடுத்துக்கோங்க, அதுக்கு கரஸ்பாண்டிங்கான டேர்ம்ஸ் பார்த்தா அதுதான் சப்சீக்வன்ஸ். சீக்வன்ஸ் பவுண்டட்னா எவ்ரி சப்சீக்வன்ஸ் பவுண்டட். மோனோட்டான் சீக்வன்ஸில் ஒரு சப்சீக்வன்ஸ் பவுண்டடாக இருந்தாலே வந்து கொடுத்துருக்க சீக்வன்ஸ் வந்து பவுண்டடாக இருக்கும். ஸோ நான் அதை ஒரு ரிமார்க்காக இங்கே கொடுத்துட்றேன். an is an increasing sequence னு எடுத்துக்கலாம். is an increasing sequence. And if ank is a ankங்கிறது வந்து ஏதோ ஒரு பவுண்டட் சப்சீக்வன்ஸ் ஆஃப் an அப்படி இருந்ததுன்னா தென் an is bounded. ஒரு இன்க்ரீசிங் சீக்வன்ஸ் பவுண்டடாக இருந்ததுன்னா பை மோனோட்டான் கன்வர்ஜென்ஸ் தியரம் அது வந்து கன்வர்ஜஸ் ஆகும். இதே மாதிரி நம்ம டிக்ரீசிங் சீக்வன்ஸுக்கும் வந்து இதே மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ இப்போது நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தெரியும். என்ன எக்ஸாம்பிள்ஸ்னால் அந்த ஒரு சீரீஸ் வந்து கன்வர்ஜஸா டைவர்ஜஸா அட்லீஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். என்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துருக்கோம்னா சம்மேஷன் 1/n வந்து டைவர்ஜஸ்ன்னு பார்த்துருக்கோம். இந்த ப்ரூஃபை நீங்கள் ரீகால் பண்ணிங்கன்னா நம்ம என்ன அப்சர்வ் பண்ணியிருந்தோம்னா Sn வந்து இங்கே வந்து டேர்ம்ஸ்லாம் நான் நெகட்டிவ். அந்த டேர்ம்ஸ்லாம் நான் நெகட்டிவ்ங்கிறதுனால Sn வந்து இன்க்ரீசிங் சீக்வன்ஸ்னு வரப்போகுது. அப்புறம் இந்த இன்க்ரீசிங் சீக்வன்ஸில் வந்து
நம்ம ஒரு சப்சீக்வன்ஸ் வந்து அன்பவுண்டட்னு காமிச்சோம், ஒரு சப்சீக்வன்ஸ் வந்து அன்பவுண்டட்னு காமிச்சோம். அந்த சப்சீக்வன்ஸ் வந்து என்னென்னா S2n-1 வந்து அன்பவுண்டட்னு காமிச்சோம். ஒரு சப்சீக்வன்ஸ் அன்பவுண்டடாக இருந்ததுன்னா இந்த சீக்வன்ஸும் அன்பவுண்டட் ஆயிரும். இங்கே வந்து ஏதோ ஒரு சப்சீக்வன்ஸ் வந்து பவுண்டடாக இருந்தாலே ஏஎன் வந்து பவுண்டடாக வந்துடும். இது வந்து இதோட கான்வர்ஸும் ட்ரூ, இதோட ஏஎன் வந்து நான் இப்படி எடுத்துக்கிறேன். லெட் ஏஎன் பி an இன்க்ரீசிங் சீக்வன்ஸ்னா an is bounded if and only if there exists a subsequence ank is bounded. இதை நான் டிக்ரீசிங் சீக்வன்ஸுக்கும் சொல்லலாம். an வந்து பவுண்டடாக இருந்ததுன்னா ஏதோ ஒரு சப்சீக்வன்ஸ் வந்து பவுண்டடாக இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து எல்லா சப்சீக்வன்ஸும் வந்து பவுண்டடாக இருக்கும். நமக்கு வந்து ஒரு சப்சீக்வன்ஸ் தான் வேணும், ஓகேங்களா? ஒரு சப்சீக்வன்ஸ் நம்ம வந்து ஏஎன்ஏ எடுத்துக்கலாம். இப்போ கான்வர்ஸ் வந்து என்னென்னா நம்மக்கிட்ட ஏதோ ஒரு சப்சீக்வன்ஸ் இருக்குது, அது வந்து பவுண்டடாக இருக்குது. அப்போ நம்ம ஏஎன் இன்க்ரீசிங்கை யூஸ் பண்ணோன்னா என்ன ஆக போகுதுன்னா ஏஎன்ஏ வந்து பவுண்டடாக வந்துடும். இதோடைய நெகேஷன் பார்த்தோம்னா ஏஎன் வந்து அன்பவுண்டடாக இருக்கும் எப்போன்னா அட்லீஸ்ட் ஒரு சப்சீக்வன்ஸ் வந்து அன்பவுண்டடாக இருந்ததுன்னா, ஓகேங்களா? இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டோன்னா இங்கே வந்து எஸ்என் வந்து இன்க்ரீசிங், ஒரு சப்சீக்வன்ஸ் வந்து அன்பவுண்டடாக இருக்குது, அதனால் எஸ்என்ஏ வந்து அன்பவுண்டடாக இருக்குது, அதனால் எஸ்என் டைவர்ஜஸ்ன்னு பார்த்தோம். இப்போ இங்கே இதெல்லாம் வந்து ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் என்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம்னா n = 1 to infinity 1/n × n+1 இது வந்து கன்வர்ஜஸ்ன்னு பார்த்துருக்கோம். அப்புறம் ஜாமெட்ரிக் சீரீஸும் பார்த்துருக்கோம். ஜாமெட்ரிக் சீரீஸ் வந்து சம்மேஷன் n = 1 to infinity x⁴n 1+ன்னு எழுதிக்கிறேன். இது வந்து கன்வர்ஜஸ் எப்போன்னா mod x வந்து <1, ஓகேங்களா? இப்போ நான் நெகட்டிவ் சீரீஸ்க்கு வந்து நம்ம ஏதோ நமக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் இருந்ததுன்னா இதை வச்சு நம்ம வந்து கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் ஒரு கம்பேரிசனை வச்சு நம்மளால் கன்வர்ஜென்ஸை வந்து சொல்ல முடியும். அது என்ன ஐடியான்னா மறுபடியும் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து நான் நெகட்டிவ் சீரீஸ்க்கு தான் வந்து சொல்கிறேன். இதுக்கு பேர் வந்து கம்பேரிசன் டெஸ்ட்டு. let 0 less than or equal to xn less than or equal to yn for all n in n. சரிங்களா? ஏதோ நம்மக்கிட்ட ரெண்டு சீக்வன்ஸ் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறேன்னா if summation n = 1 to infinity yn கன்வர்ஜஸாக இருந்ததுன்னா தென் summation n = 1 to infinity xnனும் வந்து கன்வர்ஜஸாக இருக்கும். If summation n = 1 to infinity xn diverges na then summation n = 1 to infinity yn no diverges. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி சொல்லியிருக்கோம்னா சம்மேஷன் xnங்கிற சீரீஸ் எடுத்திருக்கோம், சம்மேஷன் yன்ங்கிற சீரீஸ் எடுத்திருக்கோம். அதில் டேர்ம்ஸ் கரஸ்பாண்டிங் அந்த சீரீஸஸில் உள்ள கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸை பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரியான ஒரு கம்பேரிசன் கிடச்சிருக்கு. அப்போ நம்ம இதோடைய பார்ஷியல் சம்மை பார்த்தோம்னா இதோடைய பார்ஷியல் சம் எஸ்என்னுங்கிறது வந்து எக்ஸ்என்னுடைய பார்ஷியல் சம்னு எடுத்துட்டோம்னா டிஎன்னுங்கிறது வந்து ஒய்என்னுடைய பார்ஷியல் சம்னு எடுத்துட்டோம்னா இப்போ இந்த கம்பேரிசனை வச்சு நமக்கு என்ன கிடைக்குதுன்னா எஸ்என் வந்து less than or equal to tn for all n கிடைக்குது. sn வந்து less than or equal to tn for all n கிடைக்குது. அதே நேரத்தில் snனும் வந்து monotonically increasing, tnனும் monotonically increasing, அதுவும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன தெரியுதுன்னா இந்த tn வந்து கன்வர்ஜஸ்,
ஏன்னா அப்படி தான் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸை வச்சு தான் நம்ம கன்வர்ஜஸ் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த டிஎன் வந்து கன்வர்ஜஸ். டிஎன் கன்வர்ஜஸ்னா டிஎன் வந்து பவுண்டட். இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டோம்னா, அதாவது முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து கிவன் சமேஷன் ஒய்என் இது வந்து கன்வர்ஜஸ். ஆனால் இதுக்கு ஈக்குவலண்ட் என்ன? இதுக்கு ஈக்குவலண்ட் வந்து டிஎன் இஸ் பவுண்டட். டிஎன் இஸ் பவுண்டட். இப்போ டிஎன் பவுண்டடுங்கிறதுனால அதுக்கு ஏதோ ஒரு அப்பர் பவுண்ட் இருக்குது. அதுக்கு ஒரு அப்பர் பவுண்ட் இருக்குது. அப்போது அதே அப்பர் பவுண்டு வந்து எஸ்என்னுக்கும் வந்து அப்பர் பவுண்ட், எஸ்என்னுக்கும் அப்பர் பவுண்ட். அப்போ இது வந்து என்னென்னா திஸ் இம்ப்ளைஸ் டிஎன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏதோ ஒரு நம்பர் எல் ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர். இது வந்து எல்லுங்கிறது வந்து ஏதோ ஒரு ரியல் நம்பர். there is a L. Tn is less than or equal to L for all natural number. ஏன்னா அது இன்க்ரீசிங் சீக்வன்ஸ். எந்த ஒரு அப்பர் பவுண்ட் எடுத்தாலும் நம்மளால் இதை சொல்லிட முடியும். ஆனால் எஸ்என்னே வந்து less than or equal to Tn, எஸ்என் less than or equal to Tn. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா எஸ்என்னும் பவுண்டட். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நமக்கு என்ன வருதுன்னா எஸ்என் less than or equal to Tn less than or equal to L for all natural number. அப்போ எஸ்என் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸு, அது வந்து இன்க்ரீசிங் சீக்வன்ஸு. ஏன்னா நம்ம டேர்ம்ஸ் எல்லாம் நான் நெகட்டிவ். தேர்ஃபோர் எக்ஸ்என் வந்து கன்வர்ஜஸ். திஸ் இம்ப்ளைஸ் சமேஷன் எக்ஸ்என் கன்வர்ஜஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அதாவது சம்மேஷன் ஒய்என் கன்வர்ஜஸாக இருந்ததுன்னா சம்மேஷன் எக்ஸ்என் கன்வர்ஜஸ். இப்போ இதுக்கு வந்து இன்னொரு டேர்ம் என்ன சொல்லுவாங்கன்னா டாமினேட்டிங் சீரீஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஒய்என் வந்து டாமினேட்ஸ் எக்ஸ்என். இந்த ஒய்என் வந்து சம்மேஷன் ஒய்என் வந்து டாமினேட்ஸ் எக்ஸ்என். அப்போ ஒய்என் கன்வர்ஜஸ் ஆச்சுன்னா எக்ஸ்என்னும் கன்வர்ஜ் ஆகும். இப்போ அதே சேம் இதுலேயே வந்து சம்மேஷன் ஒய்என் வந்து டாமினேட் சம்மேஷன் எக்ஸ்என்னு, சம்மேஷன் எக்ஸ்என் டைவர்ஜ் ஆச்சுன்னா சம்மேஷன் ஒய்என்னும் டைவர்ஜ் ஆகும். ஓகேங்களா? சம்மேஷன் ஒய்என்னும் டைவர்ஜ் ஆகும். இதே அப்ளிகேஷன் தான் என்னென்னா, அதாவது இந்த ப்ரீவியஸ் ரிசல்ட் சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸ் வந்து இன்க்ரீசிங் சீக்வன்ஸு, அது பவுண்டட்னா கன்வர்ஜ், அது அன்பவுண்டட்னா டைவர்ஜஸ். இப்போ அதே விதத்தில் பார்த்தோம்னா எஸ்என் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸ், எஸ்என் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸ். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு summation n equal to 1 to infinity xn diverges. இங்கே வந்து xn's எல்லாமே greater than or equal to 0. xn's எல்லாமே greater than or equal to 0. அதனால் வந்து என்னென்னா sn வந்து increasing and unbounded. அன்பவுண்டட்னு சொல்கிறத விட இன்னொரு விதமாக என்ன சொல்லலாம்னா எஸ்என் டைவர்ஜஸ் டு இன்ஃபினிட்டி. எஸ்என் டைவர்ஜஸ் டு இன்ஃபினிட்டி. இப்போ இது எதை இம்ப்ளை பண்ணுதுன்னா எஸ்என் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டிஎன்ங்கிறதுனால, எஸ்என் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டிஎன்ங்கிறதுனால டிஎன்னும் டைவர்ஜஸ் டு இன்ஃபினிட்டி ஆஸ் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஆஸ் என் கோஸ் டு இன்ஃபினிட்டி டிஎன்னும் வந்து, ஏன்னா எஸ்என் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டிஎன், நமக்கு எஸ்என் டைவர்ஜஸ் டு இன்ஃபினிட்டின்னு தெரியும். இப்போ டிஎன் டைவர்ஜஸ் டு இன்ஃபினிட்டி அது எதுக்கு ஈக்குவலண்ட்னா சமேஷன் ஒய்என் டைவர்ஜஸ். ஏன்னா இதோடைய கன்வர்ஜென்ஸ் வந்து டிஎன்னோடைய கன்வர்ஜென்ஸை வச்சு டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போது எக்ஸ்என் டைவர்ஜ் ஆச்சுன்னா அது எதை இம்ப்ளை பண்ணுதா? ஒய்என் வந்து டைவர்ஜ் ஆகுது. ஏன்னா வந்து ஒய்என் இஸ் அ டாமினேட்டிங் சீரீஸ் ஆஃப் எக்ஸ்என், சமேஷன் எக்ஸ்என். ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்ம இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ கோஷி கண்டென்சேஷன் டெஸ்ட். ஸோ இதுவுமே வந்து நான் நெகட்டிவ் சீரீஸ்க்கு தான். இதோடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா xn greater than or equal to 0 for all n. இது வந்து நான் நெகட்டிவ் அண்ட் டிக்ரீசிங்காகவும் இருக்குது. xn greater than or equal to xn plus 1 for all natural number. இப்படி இருந்ததுன்னா summation n equal to 1 to infinity xn இது கன்வர்ஜ் ஆகும் எப்போன்னா
இதை விட ரொம்ப ஒரு தின்னான ஒரு இப்போ இந்த கரஸ்பாண்டிங் சீரீஸை பார்க்கலாம் 2 power m x suffix 2 power m இது கன்வர்ஜ் ஆச்சுன்னா இப்போ நான் நெகட்டிவ் சீரீஸ் எடுத்திருக்கோம் அது வந்து டிக்ரீசிங் சீக்வன்ஸாகவும் இருக்குது அந்த கரஸ்பாண்டிங் சீக்வன்ஸ் பார்த்தா அது வந்து டிக்ரீசிங்காகவும் இருக்குது அப்போ இந்த சீரீஸ் எப்போ கன்வர்ஜ் ஆகுதுன்னு நம்ம வந்து சொல்லலான்னா இந்த சீரீஸ் கன்வர்ஜ் ஆச்சுன்னா அப்போ இந்த சீரீஸ் டைவர்ஜ் ஆச்சுன்னா இதுவும் டைவர்ஜ் ஆக போகுது இது எப்படி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரிசல்ட்னா இதோடைய ப்ரூஃப் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஆனால் நம்ம வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூன்னு எடுத்துக்கலாம் இந்த ட்ரூன்னு எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ இந்த சீரீஸ் எடுத்துக்கலாம் சமேஷன் 1/n power p p வந்து ஏதோ பாசிட்டிவ் நம்பர் p வந்து ஏதோ ஒரு பாசிட்டிவ் நம்பர் இப்போ இது டேர்ம்ஸ் எல்லாம் நான் நெகட்டிவ் அது கிளியராக இருக்குது ஏன்னா 1/n power p n வந்து பாசிட்டிவ் அது வந்து ரைஸ் டு த பவர் பிங்கிறதுனால அது வந்து பாசிட்டிவ் ஆனால் நம்ம வந்து டிக்ரீசிங்காக இல்லையான்னு செக் பண்ணணும் ஸோ நமக்கு என்ன தெரியும்னா n <= n+1 எப்படி வந்து இன்டீஜர் பவர் ரைஸ் பண்ணும்போது நமக்கு இந்த இன்இக்வாலிட்டி ப்ரிசர்வ் ஆகுதோ ப்ராடக்ட் வந்து ப்ரிசர்வ்ஸ் மல்டிப்ளேயிங் எக்ஸு ஸோ மறுபடியும் நம்ம ரியல் நம்பர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறோம் x <y z greater than 0னா xz less than yz ஈக்குவல் டு கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ z greater than 0னா இந்த இன்இக்வாலிட்டி வந்து அப்படியே ப்ரிசர்வ் ஆகும் z நெகட்டிவ்னா இது வந்து ரிவர்ஸ் ஆகும் இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணோன்னா நம்ம வந்து இன்டீஜர் நம்பர்ஸுக்கு வந்து இது ட்ரூ n power k is less than or equal to n+1 whole power k இது எப்போன்னா k வந்து நேச்சுரல் நம்பராக இருந்ததுன்னா ஆனால் நம்ம வந்து இங்கே k வந்து நேச்சுரல் நம்பருக்கு நம்ம ஈஸியாக வெரிஃபை பண்ணலாம் இதை வச்சுட்டு ஆனால் p வந்து எந்த ரியல் நம்பர் ஆனாலும் இருக்கலாம் p ஏதோ ஒரு ரியல் நம்பர் கிரேட்டர் than 0 இதுக்கு எப்படி வெரிஃபை பண்ணுறது இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸ் பவர் pனா வந்து என்னங்கிறத வந்து ஏற்கனவே முன்னாடி உள்ள கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ நான் வந்து இது வந்து இன்டீஜர்ஸ்க்கு மட்டும் இல்லை இது வந்து p greater than 0க்கும் இது வந்து ட்ரூன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதுலேருந்து என்ன கிடைக்குதுன்னா இப்போ n <= n+1 power p n <= n+1 ஸோ இது எதை இம்ப்ளை பண்ணுதுன்னா n power p <= n+1 power p p வந்து greater than 0 p less than 0னா இது வந்து ரிவர்ஸ் ஆகிடும் இது ரிவர்ஸ் ஆகிடும் அப்போ இதுலேருந்து என்ன வருதுன்னா 1/n+1 power p is less than 1/n power p ஓகேங்களா இது வந்து நம்மளோட n+1th டேர்ம் இது வந்து nth டேர்ம் அப்போ இது வந்து டிக்ரீசிங்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்போ இந்த ரிசல்ட் ட்ரூன்னு எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன வரப்போகுதுன்னா சமேஷன் n = 1 to infinity 1/n power p கன்வர்ஜஸ் எப்போன்னா இந்த சீரீஸ் கன்வர்ஜ் ஆச்சுன்னா அந்த சீரீஸ் என்ன சம்மேஷன் m = 0 to infinity 2 power m x suffix 2 power m அப்போ நம்ம இந்த சீரீஸை வந்து பார்க்கலாம் இந்த சீரீஸ் என்ன இந்த சீரீஸ் வந்து சம்மேஷன் m = 0 to infinity 2 power m x suffix 2 power m x suffix nங்கிறது என்ன x suffix nங்கிறது வந்து 1/n power p இங்கே n-க்கு பதிலாக 2 power m-னு இருக்குது அதனால் நமக்கு என்ன வரப்போகுதுன்னா 1/2 power m power p இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன வரும் ஸோ சம்மேஷன் m = 0 to infinity 2 power m divided by 2 power m into p அதாவது இது வந்து சம்மேஷன் m = 0 to infinity 1/2 power m into p minus 1 அப்போ இது வந்து ஒரு ஜாமெட்ரிக் சீரீஸ் இந்த ஜாமெட்ரிக் சீரீஸ் வந்து எப்போ கன்வர்ஜ் ஆகும் இது வந்து நத்திங் பட் அ ஜாமெட்ரிக் சீரீஸ் இது வந்து சம்மேஷன் m = 0 to infinity x power m
நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஜாமெட்ரிக் சீரிஸ் எப்போ கன்வர்ஜ் ஆகுன்னா mod x less than 1. ஸோ mod x less than 1ன்னா கன்வர்ஜ் ஆகும் இது. அப்போ இது வந்து இதுதான் வந்து எக்ஸு இங்கே வந்து ஸோ ஓகே இங்கே எக்ஸ் பவர் எம்னு எடுத்துருக்கேன். அப்போ எக்ஸு வந்து என்னென்னா இங்கே வந்து எக்ஸ் என்ன வரப்போகுதுன்னா mod x வந்து 1/2 பவர் p மைனஸ் 1 இதுதான் வந்து எக்ஸு இங்கே. ஓகே நான் நெகட்டிவ் டேர்ம் தான். ஸோ நம்ம எக்ஸ்ன்னே எடுத்துக்கலாம். இதுதான் எக்ஸு. இது லெஸ் தேன் 1ன்னா இது கன்வர்ஜ் ஆகும். இது எப்போ லெஸ் தேன் 1ஆக இருக்கும்? இது எப்போ லெஸ் தேன் 1ஆக இருக்கும்? அப்போ எக்ஸ் 1/2 பவர் 1 divided by 2 power p minus 1 less than 1 if and only if p வந்து greater than 1. p வந்து greater than 1. ஏன்னா p equal to 1ன்னா நமக்கு வந்து 1 வந்துடும். 1 less than 1 அது வந்து கரெக்ட் கிடையாது. இப்போ p வந்து less than 1ன்னு எடுத்துக்கோங்க. p வந்து உதாரணத்துக்கு வந்து ஹாஃப்னு எடுங்க. அப்போ வந்து p minus 1 என்னென்னா நெகட்டிவ் நம்பர் வரும். அப்போ இது வந்து greater than 1 ஆகிடும். இது greater than 1 ஆகிடும். அப்போது x வந்து 1/2 பவர் p minus 1 இது less than 1 எப்போன்னா if and only if p greater than 1. அப்போது இந்த சீரீஸ் வந்து எப்போ கன்வர்ஜ் ஆகுதுன்னா p greater than 1ன்னா கன்வர்ஜ் ஆகும். அப்போ p வந்து less than or equal to 1 greater than 0ன்னா இந்த சீரீஸ் வந்து டைவர்ஜ் ஆக போகுது. ஓகே ஸோ இதை வந்து நான் சம்மரைஸ் பண்ணிடுறேன். ஒரு சம்மேஷன் n equal to 1 to infinity 1/n power p converges if p greater than 1. p greater than 1ன்னா converge ஆகும் and diverges if 0 less than p less than or equal to 1. ஓகேங்களா? p equal to 1 வந்து கேஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். p equal to 1ன்னா அது 1/n 1/n ஏற்கனவே நம்ம வந்து டைவர்ஜஸ் சம்மேஷன் 1/n ஏற்கனவே டைவர்ஜஸ்னு பார்த்துருக்கோம். p less than 1க்கு வந்து நம்ம ஜாமெட்ரிக் சீரீஸோடைய ஐடியா வச்சு சொல்கிறோம். இப்போ இதே மாதிரி நிறைய சீரீஸ் வந்து நம்ம கன்வர்ஜஸாக டைவர்ஜஸான்னு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எக்ஸசைஸ் வந்து இந்த இதை எடுத்துக்கிறேன். எக்ஸசைஸ் சம்மேஷன் n equal to 2 to infinity 1 divided by n log n power p. இது வந்து p greater than 0. p greater than 0 இது வந்து கன்வர்ஜஸா டைவர்ஜஸா நம்ம வந்து இந்த கோஷி கண்டென்சேஷன் டெஸ்ட்டை வச்சு நம்ம சொல்லலாம். ஓகே இப்போ இந்த கோஷி கண்டென்சேஷன் டெஸ்ட்டோடைய ப்ரூஃப் எப்படி? ஓகேங்களா? இதை வந்து நம்ம இப்போ ப்ரூஃப் பண்ணலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். ஸோ ப்ரூஃப் கோஷி கண்டென்சேஷன் டெஸ்ட். ஸோ நம்ம வந்து ரெண்டு சீரீஸோடைய கன்வர்ஜென்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால் சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸை தான் எடுக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இந்த SN வந்து சம்மேஷன் j equal to 1 to n xj இது வச்சுக்கிறேன். சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸு n வந்து இப்போ அதே மாதிரி TM வந்து என்னென்னா சம்மேஷன் j equal to 1 to m 0 to m 2 power m x suffix 2 power m 2 power j x suffix 2 power j. அதாவது mth டேர்ம் வரைக்கும் நான் வந்து ஆட் பண்ணணும். இங்கே வந்து n கூட நான் வச்சுக்கலாம். n வேர் n is any natural number. இப்போ ரெண்டுமே நான் நெகட்டிவ் சீரீஸ் தான். ரெண்டுமே நான் நெகட்டிவ் சீரீஸ்ங்கிறதுனால அதோடைய சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்போது பவுண்டட் இது பவுண்டட்னா இதுவும் பவுண்டட்னு நான் சொல்லணும். இது அன்பவுண்டட்னா இதுவும் நான் அன்பவுண்டட்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அது சொல்லிட்டோன்னா நம்ம இதை ரெண்டும் வந்து சேமாக தான் கன்வர்ஜ் ஆகுதுன்னு சொல்ல போகிறோம். ஸோ இதை எப்படி சொல்கிறதுன்னா நான் வந்து m greater than n less than 2 power mன்னு எடுத்துக்கிறேன். n is less than 2 power m. அதாவது ரெண்டு நம்பர் எடுத்துருக்கேன். mன்னு எனக்கு ஒரு நம்பர் வேணும், nன்னு ஒரு நம்பர் வேணும். ஸோ நான் வந்து இப்போ SN பார்க்குறேன். SN வந்து கண்டிப்பாக S2m விட லெஸ் தெனாக இருக்கும். ஏன்னா SN வந்து மோனோட்டானிக்லி இன்க்ரீசிங் சீக்வன்ஸ். அப்போ இது என்னன்னா x1 x2 x3 எக்ஸெட்ரா
எக்ஸு 2m வரைக்கும் இருக்குது, எக்ஸு 2m வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து அதை ஆசிட்டிஸ் வச்சுக்கலாம். இந்த 2 டேர்ம் எடுத்துக்கலாம், x2 x3. இந்த 2 டேர்ம் எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன தெரியும்னா xn greater than or equal to xn plus 1. xn greater than or equal to xn plus 1. அப்போ நான் x3 எடுத்தேன்னா அது வந்து x2-வை விட கம்மியாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுன்னா எனக்கு 2x2 வரும். இப்போ அடுத்த 4 டேர்ம் எடுங்க. அடுத்த 4 டேர்ம் எடுத்தோன்னா ஸோ இங்கே வந்து 4x4ன்னு வரப்போகுது, 4x4ன்னு வரப்போகுது. அதாவது என்ன ஐடியானா இங்கே வந்து 2m minus 1ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே என்ன ஐடியானா வந்து 2m minus 1, 2m minus 1 என்னன்னா 1 plus 2 2m minus 1. இது வந்து ஜாமெட்ரிக் சீரீஸ், ஜாமெட்ரிக் சீரீஸோடைய ஐடியாவை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நான் வந்து இந்த டேர்மையும் இந்த டிஎம்மையும் நான் டிஎம்மையும் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னா இங்கே 2 டேர்ம் எடுத்துப்பேன், x2 x3. 2 டேர்ம் எடுத்தேன்னா x3 less than or equal to x2. அதனால் இந்த x2 plus x3 less than or equal to 2x2. அடுத்து நான் வந்து 4 டேர்ம் எடுப்பேன். அடுத்து நான் 4 டேர்ம் எடுத்தேன்னா எல்லா டேர்மும் வந்து x4-ஐ விட less than or equal to இருக்கும். அதனால் 4x4ன்னு நான் எழுதிப்பேன். அடுத்து 8 டேர்ம் எடுப்பேன். 8 டேர்ம் எடுத்துகிட்டு நான் வந்து 8x8ன்னு என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். ப்ளஸ் அதுக்கப்புறம் கடைசியாக வந்து நான் வந்து 2m minus 1 டேர்ம் எடுப்பேன். 2m minus 1 டேர்ம் எடுத்தேன்னா எல்லாமே வந்து x suffix 2m minus 1-ஐ விட சின்னதாக இருக்கும். அப்போது எனக்கு இங்கே என்ன வரப்போகுதுன்னா 2m minus 1 x suffix 2m minus 1. அப்போது இங்கே இது இந்த டேர்ம் என்ன வரப்போகுதுன்னா இந்த டேர்ம் வந்து tm minus 1, tm minus 1. அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா n less than 2m-னா sn வந்து less than or equal to t suffix m minus 1. இப்போ இதே மாதிரி நம்ம என்ன ப்ரூவ் பண்ணலாம்னா சேம் ஐடியா n greater than 2m, n greater than 2m-னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணலாம்னா t suffix m less than 2 times sn. இது நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேங்களா, இது நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். அப்போ நமக்கு sn-க்கும் tn-க்கும் உள்ள ஒரு ரிலேஷன் கிடைக்குது. என்ன ரிலேஷன்னா sn less than or equal to t suffix m minus 1 எப்போன்னா இது ட்ரூ, tm less than 2 times sn எப்போன்னா n greater than 2m. இது ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன சொல்லலாம்னா sn பவுண்டட்னா tm பவுண்டடு, tm பவுண்டட்னா sm பவுண்டட். ஓகேங்களா, இந்த ரெண்டுத்தையும் வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா sn is bounded if and only if tn is bounded. அதே மாதிரி sn is unbounded if and only if tn is unbounded. ஆனால் sn bounded வந்து எதுக்கு ஈக்குவலன்ட்னா சம்மேஷன் xn கன்வர்ஜஸ்க்கு ஈக்குவல். இது பவுண்டட் எதுக்கு ஈக்குவல்னா இங்கே வந்து n-க்கு பதிலாக m வேணால் வச்சுக்கிறேன். இது பவுண்டட் அது எதுக்கு ஈக்குவலன்ட்னா இந்த சீரீஸ் சம்மேஷன். ஓகே, இந்த ரெண்டுத்தையும் நான் எப்படி கனெக்ட் பண்ணலான்னா கொடுத்துருக்க சீரீஸ்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எதுக்கு ஈக்குவலன்னா சம்மேஷன் xn கன்வர்ஜஸ்க்கு ஈக்குவல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஆனால் ரைட் ஹேண்ட் சைடு எதுக்கு ஈக்குவல்னா சம்மேஷன் m equal to 0 to infinity 2m x suffix 2m converges இதுக்கு ஈக்குவல். ஏன்னா இதெல்லாம் நான் நெகட்டிவ் டேர்ம்ஸ். ஓகேங்களா, ஸோ நம்ம இதுதான் வந்து கோஷி கண்டென்சேஷன் தியரத்தோடைய ப்ரூஃப். ஸோ இந்த ப்ரூஃப் வந்து மெயினாக வந்து sn வந்து இன்க்ரீஸிங், tnனும் இன்க்ரீஸிங்கு. அதனால் இது பவுண்டட்னா இது பவுண்டட், அது வந்து இந்த ரிசல்ட்லேருந்து ஃபாலோ ஆகுது. ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம இன்னும் கொடுத்துருக்க சீரீஸ் கன்வர்ஜஸா டைவர்ஜஸான்னு செக் பண்ணுறதுக்குள்ள இன்னும் நிறைய டெஸ்ட் இருக்குது, ரூட் டெஸ்ட், ரேஷியோ டெஸ்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.